ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prathissamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு. நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட அளவு வந்து 300 கிராம். 1 கப் கோதுமை மாவுக்கு ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த 3 காய்களுமே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்து சேர்த்துனீங்கனாலும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துடலாம். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை வந்து ஒரு மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அதில் சேர்த்துடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பும் மிளகாய்த்தூளும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற காய்களை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காய்கள்லாம் நல்லா மசாலா கூட வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போது இது வந்து ஓரளவுக்கு சூடாறிடுச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா மாவையும் ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறையா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் வைக்கணுங்கிறது கிடையாது. நம்ம மாவு பிசைஞ்சதும் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம உருண்டை சேர்த்திடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் வர கோதுமை மாவில் வந்து இந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இதில் நீங்கள் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம வரமாவை சேர்த்து தேய்க்கிறனால உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஒட்டாது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது மாவு வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி வந்து ரொம்ப மொந்தமாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போது இது மேலே வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது மேலேயும் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுறலாம், நல்லா எல்லா சைடும் வர மாதிரி. இப்போ இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக குழந்தைங்க வந்து காய்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு சப்பாத்தி கூட செஞ்சு கொடுக்குறப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா தயிர் பச்சடி வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.